Welcome to the episode 2 of Vilva podcast. So, in this topic, we are going to talk about artificial intelligence. Yes, AI. How AI is reshaping businesses and how we are using it in Vilva business. ஸோ ரீசெண்டாக எல்லாருமே ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈவன் நம்ம கூட ஏஐ கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி நம்ம பார்க்குற ரீல்ஸ்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து டெய்லி சாட் பாட்ஸ்லேருந்து ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் வீட்டில் அலெக்ஸா எல்லாமே நம்ம ஏஐ கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம கூட ஜாயின் ஆகிருக்கிறது வழக்கம் போல் நம்மளோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கோபிநாத் சார். ஹாய் சார். ஹாய் விமல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் விமல். ஓகே, ரீசெண்டாக எனக்கு தோணிகிட்டு இருக்க ஒரு சில கொஸ்டின்ஸில் இதுவும் ஒன்று. பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்ட் அபவுட் ஏஐ ரீசெண்ட்லி. ஏஐ வந்ததுலேருந்து பீப்புளாக இருக்கட்டும், பிஸ்னஸஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பயப்படுறாங்கன்றதை விட ஓவராக கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அவங்களோட ஃப்யூச்சர் நினச்சி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல கொஸ்டின் விமல். நம்ம இதில் ஏஐ பற்றி கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறத விட நம்ம வி ஹேவ் டு திங்க் அபவுட் அவர் ஹிஸ்ட்ரி. நீங்கள் கடந்த ஒரு 100-200 வருஷத்தை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 இயர்ஸ் உலகம் ஏதாவது புதுசான ஒரு விஷயம் வரும், எல்லாமே ஆட்டம் காணும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2000s என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. டெலிகம்யூனிகேஷன் நம்மளுடைய இந்தியாவில் ரொம்ப ரொம்ப மாசான ஒரு மூமெண்ட் நடந்தது 2000s. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத் இருந்துச்சு. 2019-20 பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துச்சு. ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் உங்களுக்கு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். பி டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அந்த ஒரு வாட்டியும் வரும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரியான பதற்றம், பயம் வரதான் செய்யும். எல்லாருக்குமே பிஸ்னஸ் ஆட்டம் காணும், எம்ப்ளாயீஸுக்கு ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜிஸ் அப்சல்யூட்டாக மாறிடும். ஸோ பயன்பாட்டுக்கு இனிமேல் அது கிடையாது அப்படின்ற மாதிரியான டெக்னாலஜிஸ் போயிடும், புது டெக்னாலஜிஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம். இப்போ கடந்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஒரு ஏஐங்கிற விஷயமும் வந்துட்டு இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஸோ ChatGPT தான் எனக்கு தெரிஞ்சு ஏஐ பற்றி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்த முதல் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்னா ChatGPTன்னு எடுத்துக்கலாம் இல்லை. ஸோ வந்தப்போ ஏஐ இதை பண்ணும் அதை பண்ணும் நிறைய பேர் சொன்னப்போ நிறைய பேர் நம்பலை. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸ் பிஸ்னஸஸை நான் பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அந்த சிஇஓஸ் கிட்ட பேசினப்போ அவங்க ஏஐ இஸ் அ கிமிக், ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பேசினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1940s 50s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் அப்போவே வந்துச்சு. ஆக்சுவலாக அப்போவே வந்தப்பையும் கூட எலக்ட்ரிக் காரை பெருசாக ப்ரமோட் பண்ணாமல் திரும்பவும் டீசல் கார்ஸுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். அன்றைக்கி சுச்சுவேஷனில் இருந்த ஒரு பிஸ்னஸ் ரீசன்ஸ்னால அன்றைக்கி எலக்ட்ரிக் கார் வர விடாமல் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ஸில் ஈஸியாக எலக்ட்ரிக் கார்ஸ் பார்த்துட்ருக்கோம். 10 வருஷம் முன்னாடி எலக்ட்ரிக் கார்ஸ் இந்தியாவில் வரும், இனிமேல் ஃபுல்லாக டீசல் கார்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ யாரும் நம்பலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் டீசல் கார்ஸ் வரதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 1-2 பிராண்ட்ஸ் தான் டீசல் கார்ஸு, ரொம்ப செலக்டிவான பிராண்ட்ஸ் மட்டும் தான் டீசல் கார்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கார்ஸ்ன்னு சொன்னாலே டீசல் கார்ஸ் தான். பெட்ரோல் கார்ஸை கார்ஸாகவே நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. இன்றைக்கி எப்படி ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் காரை நீங்கள் ஒரு பொம்மை காருன்னு சொல்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கனாலுமே நான் ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ஒரு பொம்மை காருன்னு சொல்லுவேன். ஏன்னா யாரும் ஈஸியாக ஓட்டலாம். மேனுவல் கார் ஓட்டுறது தான் ஒரு ப்ராப்பர் காருக்கான அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்குன்றது நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஏஐங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆனப்பையும் ChatGPTன்னு வந்தப்பையும் இது நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னப்போ நிறைய பேர் நம்பலை. பட் இன்னைக்கு நம்ம கண் கூட நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் ஏஐயுடைய க்ரோத் ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஏஐயுடைய பேக் போன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதுக்கு நாலேஜை நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் இஸ் எவால்விங். ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ChatGPT இந்த மாதிரியான LLMs எல்லாமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா they were feeding public data available with them. ஸோ குளோபலாக நடந்த விஷயங்கள் நீங்கள் 19th century நம்ம பார்க்க வேண்டாம், 12th century 10th centuryலேருந்து என்ன நடந்துச்சுங்கிறது நீங்கள் அதில் கேட்டிங்கன்னா கூட அதில் ஆன்சர் பண்ண முடியும். இட் இஸ் ஆல் ஃபெட் அப் டேட்டா. ஸோ அதுக்கிட்ட நம்ம இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு புக்ஸு. இப்போ நீங்கள் சிட்டி படம் பார்த்துருப்பீங்க. சிட்டி நம்ம 2.0 1.0 ரோபோ படத்தை பார்த்துருப்போம். தமிழ் என்ன பேர் அதுக்கு? எந்திரன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு எக்ஸாமுக்கு சனாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ரோபோ புக்கை ஜஸ்ட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணும், காற்றுல புக்கோட எல்லா பேஜும் பறக்கும். ஆனால் அந்த ரோபோ எல்லாத்தையும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதும்.
எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐ மீன் காப்பி அடிக்கிறதுக்கு ஐ விஷன் வச்சு பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எல்எல்எம்ஸ். ஸோ அந்த புக்ஸுடைய டேட்டாவை பிடிஎஃபாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கிட்ட, அது ட்ரெயின் ஆகிடுச்சு. இன்றைக்கி டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருச்சுன்னா நம்மளால் வந்து ஒரு பாட்டை நம்மளால் வந்து ட்ரெயின் பண்ண முடியும் நம்மளுடைய டேட்டாவை வச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவலுடைய டேட்டாவையும் நம்ம வந்து அதுக்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சனால இட் ஹஸ் பிகம் மோர் இன்டெலிஜென்ட், மோர் சொஃபிஸ்டிகேட்டட். அதுதான் இன்றைக்கி நடக்கிற சினாரியோ. இது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம் தான். எப்படி வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பிராண்ட்ஸ் போயிட்டுருக்கு. மஹேந்திரா எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணிட்டாங்க. டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கான சான்ஸ் இருக்குது. பிவைடின்ற கம்பெனி வந்து சைனீஸ் கம்பெனி இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப காம்படிட்டிவாக மார்க்கெட்டில் வந்து அந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா டீசல் காருங்கிற மார்க்கெட்டே டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு. பெட்ரோல் கார் மார்க்கெட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் டவுன் ஆயிரும். ஸோ எல்லாருமே எலக்ட்ரிக் கார்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நிறையா வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கார் வச்சிருக்கிறவங்களில் டெஃபினட்டாக வந்து அடுத்து அவங்க வாங்கக்கூடிய ஒரு கார் எலக்ட்ரிக் காராக இருக்க வாய்ப்பு இருக்குது. மஹிந்திரா எலக்ட்ரிக் காரோ இல்லை ஒரு பிவைடி எலக்ட்ரிக் காரோ வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி ஏஐமே என்ன பண்ண போகுதுன்னா நிறைய பிஸ்னஸஸையும் நிறைய கம்பெனிஸையும் நிறைய பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலை பெருசாக மாற்ற போகுது. பாசிட்டிவ் இம்பாக்டும் இருக்க போது, நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்க போகுது. ஸோ இது வந்து இட்ஸ் எ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் தான் சொல்லணும். எவ்ரி 10 இயர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கும். மேபி ஒன்றுத்தனுடைய அட்வான்ஸ்மெண்ட்டாக அடுத்த விஷயம் வரும். டெலிகாமுடைய அட்வான்ஸ்மெண்ட்டாக உங்களுக்கு சிடிஎம்ஏ டெக்னாலஜி 2000s வந்துச்சு. 2010 வந்து 3G வந்துச்சு. 2020 உங்களுக்கு 4G and 5Gயே வந்துருச்சு. 25-24 நமக்கு வந்து 5G வந்து இந்தியாவில் வந்துருச்சு. யூரோப்லலாம் அப்போவே ஒரு 3-4 இயர்ஸ் பேக்கே 5G வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸுங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வில்வா பிஸ்னஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஏஐ டூல்ஸ், ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ ஒர்க் டைம் இதனால் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எவ்வளோ ஸ்பென்ஸ்லாம் வந்து கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ரியலாகவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கா? டெஃபினட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இகாமர்ஸ் தான் நம்ம வந்து ப்ரைமரியாக நம்மளுடைய ப்ராடக்டாக வச்சுருக்கோம். இகாமர்ஸ் ஆஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஏஐ ஃபீச்சர்ஸை உள்ளே கொண்டு வரணுன்ற பிளான் நமக்கு லாஸ்ட் 1 இயராக இருந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸில் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். we were able to integrate ChatGPT and Claude in the system. பட் என்ன ஆச்சுன்னா ஒரு 3-4 months பேக் வரைக்கும் வந்து நம்மளால் அது அவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளால் கொண்டு வர முடியல. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்து அதனுடைய அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எவ்வளோ டைமை சேவ் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து 1 month முன்னாடி எடுத்துக்கிட்ட ஒர்க்கை இன்றைக்கி வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 1 hourல நீங்கள் முடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து டைமை சேவ் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்த கட்டத்தில் சொல்லணும்னா நேரடியாக ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு டெவலப்பர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் ஒரு நாள் இல்லை 1.5 நாள் எடுத்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து இன்றைக்கி நம்மளுடைய ஏஐ சிஸ்டம் வந்து வெறும் 1 hourல உங்களால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். ஒரு ஜூனியர் டெவலப்பரை கூட கொஞ்சம் அந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வளர்த்துக்கிட்டாருன்னா ஒரு சீனியர் டெவலப்பர் பண்ணுற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை வந்து கொடுக்கறதுக்கான ஸ்கோப் கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுடைய வேலை 1 மணி நேரத்தில் முடிகிற அளவுக்கு டெவலப்பர்ஸுக்கும் நான் டெக்னிக்கல் ஒர்க்ஸில் வந்து உங்களுக்கு 1 மாதத்தில் செய்யக்கூடிய வேலையை ஒரே மணி நேரத்தில் கூட செய்ய முடியும். ஸோ மேட்டர் ஆஃப் அந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறது தான் இன்றைக்கி விஷயம். அந்த ஸ்கில்லும் ரொம்ப டஃப் கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு கோடிங் எழுதணுன்னா அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் போய் படிச்சுட்டு இருக்கணும். இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சுன்னா இட்ஸ் கான்வர்சேஷனல் கான்செப்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பெருசாக எனக்கு படிக்க தெரியாது, நான் பெரிய நாலேஜ் கிடையாது, நான் நிறையா படிக்கலன்னு சொன்னால் கூட வாய்ஸால் கம்யூனிகேட் பண்ணியோ இல்லை ப்ராம்ப்டால் கம்யூனிகேட் பண்ணியோ நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தாலே போதும். நல்ல கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சவங்களே இன்றைக்கி வந்து கேன் பிகம் அ பெட்டர் ப்ரோக்ராமர் இல்லை பெட்டர் ஒரு கிரியேட்டர் அப்படின்ற ஒரு சினாரியோவுக்கு நம்ம இன்றைக்கி மூவ் ஆகிருக்கோம். ஹியூமன்ஸோட பல இன்வென்ஷனில் ஒன்று தான் ஏஐ. ஸோ வந்து இதோட நின்று போகிறது கிடையாது. இதை விட நம்ம வந்து அட்வான்ஸ்டாக கண்டிப்பாக போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு யூடியூப் சேனல் A2Dன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐன்றது வந்து ஒரு டெத் லூப். இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி பீப்புள் பண்ண ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸு அண்ட் எழுதின புக்ஸு இதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் ஏஐ வந்து நம்மளுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் ஆக இப்போ நம்ம எழுதுகிற ஆர்டிக்கலோ புக்கோ எல்லாமே ரெஃபர்ட் பை ஏஐ தான் இப்போ புதுசாக பண்ணுற பீப்புளெலாம். ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் சினாரியோ ஆர்டிகல்ஸ் அண்ட் புக்ஸு. ஸோ இதுலேருந்து ஏஐ வந்து ஃப்யூச்சரில் வந்து எடுத்து ரிப்பீட்டடான லூப்பை தான் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரியான அந்த A2D சேனலில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் ஏஐ வந்து எவ்வளோ நாள் வந்து லாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சொல்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த ரிஸ்க் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொஜெக்டட் டேட்டாவாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதாவது தப்பானவங்க கையில் போச்சுன்னா ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனே வந்து உங்களை உண்மை நம்ப வைக்கக்கூடிய சினாரியோவுக்கு
இந்த டெத் லூப் கொண்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் நான் எப்படி பார்க்கலான்னா, ஒரு ஹியூமனை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஒரு குழந்தை தான் பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ், ஒரு 15-16 இயர்ஸ் வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் எப்படி வந்து அது மெச்சூரிட்டி அடைஞ்சு அந்த லைஃப் ஸ்டைல் அந்த ஒரு 10-15 வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துச்சோ, ஏபிசிடி ஆரம்பித்து அதுக்கப்புறம் நியூமரிக்கல்ஸ் படிக்க ஆரம்பித்து இன்டகிரேஷன்ஸ், டிஃப்ரென்ஷியேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய நாலேஜை கற்றுக்கிட்டு சோஷியல் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சோஷியல் நாலேஜ், காமர்ஸ் நாலேஜ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நாலேஜை நம்ம வந்து ஒரு பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி ஒரு ஹியூமன் வந்து எவால்வ் ஆகிருக்கிறோமோ, அந்த மாதிரி இன்றைக்கி ChatGPT அதோட அட்வான்ஸ்டான லெவலுக்கு எவால்வ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய வேலை என்னவாக இருக்கணும்னா, சூஸிங் த ரைட் திங். இன்றைக்கி வந்து ChatGPTயோ இல்லை ஒரு ஏஐயோ சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஓகே, ஃப்யூச்சரில் வரப்போகிற இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்க போகுதுங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அகைன் நம்ம ஹியூமனாக நம்ம என்ன பண்ணணும்னா, சொல்கிறது எல்லாத்தையும் நம்பாமல் எதெல்லாம் நம்பணும் நம்பக்கூடாதுங்கிற ஒரு அடிஷ்னல் நாலேஜை கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிறது தான் நம்மளுடைய தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஐ கண்டிப்பாக அழியாது. ஏஐ வந்து நல்லா டெவலப் தான் ஆக போகுது. இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர் தான் டெஃபினட்டாக நினைக்கிறேன். இருக்கக்கூடிய இந்த ரிஸ்க்கை வந்து நல்ல கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்காமல் அதை எந்த அளவுக்கு அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து சரியாக ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த ஏஐ வந்து நமக்கு ஹெல்ப் தான் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்க ப்ராடக்ட்ஸில் இல்லை அப்கமிங் ப்ராடக்ட்ஸில் நம்ம வந்து எது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து பீப்புளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எதுனா? இப்போ நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சொல்யூஷன் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ vilvabusiness.com போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான எல்லா விஷயமும் அதிலே கிடைக்குன்ற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா முன்னாடி WordPress கிட்ட போவாங்க. WordPressல சைன் அப் பண்ணிவிட்டு ஒரு சைட்டை டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் வில்வா பிஸ்னஸ் கிட்ட வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஏஐ டெக்னாலஜி வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணி தரோம் அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பேசிக் வெப்சைட்லேருந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வரைக்கும் அவங்க பில்ட் பண்ணிக்கிற முடியும். அதில் நம்ம வந்து ஏஐ இன்டகிரேஷன்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அனதர் ஏஐ ப்ராடக்ட்ன்ற மாதிரி இல்லாமல் என்னென்ன டெக்னாலஜி நம்ம வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குதோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை இன்னும் சொஃபிஸ்டிகேட் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி என்ன கொடுக்க முடியுன்றதை ப்ரைமரியாக பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு ஃபேஸ். இப்போ இதனுடைய அடுத்த ஃபேஸஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் கொண்டு வரலான்னு இருக்கோம். இப்போ இன்றைக்கி ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் ஏஜென்டிக் ஏஐ. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னா அந்த விஷயத்த வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. இப்போ ஏஜென்டிக் ஏஐன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அந்த ஏஜென்ட் இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலை டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான கான்டாக்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசோர்ஸஸை கொடுத்து அந்த ரிசோர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை பில்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸில் அது வந்து உங்களுக்கு உங்களுடைய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். இதுதான் நம்ம இன்றைக்கி பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபியூச்சர் ப்ராடக்ட். ஸோ இது வந்து நம்ம ஒரு பைலட் ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நம்ம இதை இன்டிகிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கே வந்து நம்ம ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ண போகுதுன்னா, மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஒரு கஸ்டமர் பிஹேவியரை வந்து அனலைஸ் பண்ணி கஸ்டமர் வந்து எந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தாங்க, எப்போ சைன் அப் பண்ணாங்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க மேலா ஃபீமேலா, அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்க ஏஜ் என்ன, எந்த சிட்டியை பேஸ் பண்ண அவங்க, இந்த மாதிரியான டேட்டாவை நம்ம வச்சு ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம், எந்த சீசனில் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும், என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை வச்சு பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் வழியாக ரீச் அவுட் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட். இது நம்ம இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் லெவல் பைலட் லெவலில் இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இன்ஃபர்மேஷனல் டாபிக்ஸ்லாம் தாண்டி இப்போ ஒரு பிரேக் டவுன் செஷனுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கரண்ட்டாக என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, இன்றைக்கி வந்து பீப்புள் வந்து எதை ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம எம்டி கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் சார். இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஒரு சில விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒன்று வந்து கூமாப்பட்டி. ஓகே, ஏங்க ஸோ எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்களோட ஊர், அவங்களோட தண்ணி, அவங்க ஊரோட நுங்கு இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி எங்கள் ஊருக்கு வாங்க, இதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ முதல்ல பார்த்து ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூமாப்பட்டின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். நான் பிறந்ததுமே அந்த ஊருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்டில் தான், அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் நான் பிறந்ததே.
என்னுடைய ரிலேஷன்ஸ்லாம் அந்த ஊரில் தான் இருக்காங்க. இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். உண்மையிலேயே அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப அழகான ஊர் அது. அந்த ரீஜனே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விருதுநகர் ரீஜன்லேருந்து உங்களுக்கு தென்காசி, குற்றாலம், அந்த அந்த மலைத்தொடர்கள் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஊர். சென்னையில் இருந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சொர்க்கத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் வரும். இன்றைக்கி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா நான் அதை தாண்டி நான் அதை வந்து அந்த பேரை வச்சு இன்றைக்கி வந்து மற்ற வரக்கூடிய ஏஐ பேஸ்ட் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் இன்னும் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். மேபி நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு திருநெல்வேலி குரங்கு அப்படின்னு ஒரு சேனல். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கூமாப்பட்டிக்கு போகிறேன், நான் ஆட்டோ ஓட்டிட்டு கூமாப்பட்டிக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபன்னியாக ஒரு வீடியோ இருந்துச்சு. ஸோ நீ ஏஐ வந்து உண்மையிலேயே இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி வந்து கிரியேட்டர்ஸை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லணும். பெரிய அளவில் வந்து ரியலிஸ்டிக்காக, ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து கற்பனையில் கூட இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமான்ற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி ஏஐ மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுடைய ஒரு சாதாரண ஆள் கூட ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடைக்கும்ன்றதுக்கு நமக்கு இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரூஃப் தான். பட் அதை தாண்டி இன்றைக்கி அவங்க ஒரு இந்த டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் இது எங்கள் ஊருங்கிறத சொல்லும் போது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. கவர்மெண்ட் கிட்டேயுமே ஒரு மனு தாக்கல் பண்ணியிருப்பார். என்னென்னா, கவர்மெண்ட் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 10 கோடி நிதி ஒதுக்கி இருந்தது. அந்த 10 கோடி நிதி வந்து ஒரு 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் அந்த 10 கோடி எங்கன்னே தெரியல. ஸோ அதுக்காண்டியும் தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு, எப்படி சொல்கிறது, இது ப்ரோ டுக் சோஷியல் மீடியா பர்ஃபெக்ட்லி அப்படின்ற மாதிரி. டெஃபினட்டாக இது வந்து இன்றைக்கி கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துபாயின்னு கண்ட்ரி எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்லலாம். வெரி ரிச் அண்ட் அல்ட்ரா ரிச் கண்ட்ரின்னு சொன்னால் அதை வந்து துபாயின்னு சொல்லலாம். அங்கே வந்து ஒன்றுமே இல்லாத காலத்தில் இருந்து ஆயில் மட்டும்தான் அவங்களுடைய ஒன்லி சோர்ஸாக இருந்துச்சு. வேறு எந்த நல்ல ரிசோர்ஸும் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாதுன்ற அளவுக்கு இருந்த கண்ட்ரி இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆகி வந்திருக்குன்னா இன்றைக்கி அவங்க மேஜரான அவங்களோட ரெவன்யூ ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டூரிசம். ஸோ அந்த டூரிசமை எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக ப்ரமோட் பண்ண முடியுமோ அதை பண்ணி அந்த ஒரு பாலைவன பூமியை வந்து ஒரு சொர்க்க பூமியாக மாற்றிருக்காங்கன்னா துபாய் நம்ம பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கண்ட்ரியில் ஒன்றுமே இல்லாத அவ்வளோ அழகாக மாற்றிருக்காங்க. நம்ம ஊரில் அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்து அந்த ரிசோர்ஸை சரியாக ப்ரொடெக்ட் பண்ணாமல், சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் அதை நம்ம வந்து நம்மளுடைய பெரிய ஒரு பொருளாதாரத்தை இழந்துட்டுருக்கோம் தான் சொல்லணும். இன்றைக்கி நீங்கள் மைக்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சென்னை வந்ததுக்கு காரணமே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் ஊரில் இருந்து மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வரோம். ஏன்னா டெவலப்மெண்ட், ஊரில் இருந்தால் நம்மளால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய லைஃப்பில் முன்னேற முடியாது அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன் பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்றைக்கி விவசாயத்தை தவிர வேறு எந்த ஒரு ரிசோர்ஸும் அங்கே பெருசாக கிடையாது. விவசாயம் பண்ணி மட்டும்தான் அவங்களால அங்கே ஊரில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை நடத்திக்க முடியுன்ற சினாரியோ இருக்குது. இதுதான் பெரும்பான்மையான மக்களுடைய கிராமங்களில் வில்லேஜில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய பொருளாதாரமே அவங்களோட விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. டெக்னாலஜி இருக்குது, டிராக்டர்ஸ் இருக்குது, இருந்தாலும் விவசாயம் பண்ணுறது பெரிய ஆள் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன ஆச்சு, இந்த வருமானம் பத்தலைன்னு சொல்லி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகரத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இங்கே என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூரிசம். இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு வேறு இப்போ நான் டூர் போகணும்னு நினச்சா நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே கோவான்னு பேசுகிறோம். இல்லை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க குற்றாலம் பேசுவாங்க. இல்லை அதிகபட்சம் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன சொல்கிறோம், கேரளா டூர் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டூரிசமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கேரளா மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டில் அதை விட அழகான ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பாசிபிளான ஏரியாஸ் நிறையா இருக்குது. அப்படி ஒரு இடம் தான் உண்மையிலேயே கூமாப்பட்டியில் பக்கத்தில் ஃப்ளவக்கல் டேம்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியார் அணை இருக்குல்ல, நம்மளுடைய முல்லை பெரியார் அணையுடைய ஒரு பகுதி வந்து இந்த கூமாப்பட்டி பகுதியிலையும் வந்துட்டு இருக்கு. இந்த பெரியார் அணையுமே வந்து ரொம்ப அழகான அணை, நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்க வேண்டிய அணை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து சரியான இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்காம வேறு விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஊருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால பெரிய பொட்டன்ஷியல் ஆஃப் இன்கம்மை வந்து அந்த ஊர் மக்கள் இழந்துட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் இழந்துட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த கூமாப்பட்டி விஷயம் ட்ரெண்ட் ஆன உடனே தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேருந்தே கூமாப்பட்டியை ப்ரமோட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. கூமாப்பட்டியை பாருங்கள், அந்த மாதிரி பக்கத்தில் உள்ள மற்ற ஊர்களையும் பாருங்கன்னு போட்டிருந்தாங்க. இட்ஸ் அ பிகினிங் நினைக்கிறேன். டெஃபினட்டாக கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து, ஏன்னா நீங்கள் நல்லா கவர்மெண்ட்ஸ் வந்து மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான நீட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. மக்கள் வந்து எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுப்பாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி மக்கள்கிட்ட டெக்னாலஜி மூலமாக வந்துட்டு இருக்கு. அதனால் உண்மையிலே கவர்மெண்ட் நிறையா நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இந்த
10 கோடி ரூபாவையும் சரியாக பயன்படுத்தி இன்னும் கூட நிறைய கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணலாம் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு டூரிசம்ங்கிறது வந்து இன்றைக்கி அவங்க 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 100 கோடி ரூபாவை வந்து அடுத்த 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ சம்பாதிக்கக்கூடிய பெரிய பொட்டன்ஷியல் அந்த ஊருக்கு இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே வந்து நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் வந்து இரவு தூங்கி காலையில் விழித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் ஒரு 5 மணி 6 மணி எழுந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொர்க்கத்தில் இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அதை யாருமே மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. டெஃபினட்டாக இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போவாங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் ஃபன்னாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் இதை விட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ விமல். தேங்க்யூ.